கெடல் வேண்டின் கேளாது செய்க. அடல் வேண்டின் வேண்டும் ஆற்றுபவர் கண் எழுக்கு தான் குறள். இது 893வது குறள். பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரம். பெரியார் என்றால் யார்? செயற்கரிய செய்வார். இது வயசு வள்ளுவர் இங்க சொல்லல. அரிய செயல்களை எளிமையாகவும் கர்வமின்றியும் செய்யக்கூடிய நல்ல மேலோர்கள், இவங்கெல்லாம் பெரியார். கெடல் வேண்டின் கேளாது செய்க என்று எழுதுகிறார். நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சினா இந்த பெரியாரை சார்ந்து வாழ வேண்டும். அவர்களுடைய சொல்லின் பொருளை உணர்ந்து கொண்டு அவருடன் இணக்கமாக இருக்க வேண்டும். அப்படிலாம் வேணாம் சார் அப்படின்னா நீ கெட்டு போகணும்னு நினைச்சினா கெடல் வேண்டின் கேளாது செய்க. நீ பாட்டி உன் நினைச்சது செய். நீயா கெட்டு ஏன்னா அவங்களோட பகையை வாங்கினா நீ உருப்படவே முடியாது. சில பேரை நம்ம எதிர்த்தா காலி, ஏன்னா அவங்க நல்லவங்க. ஆனா அவங்க அடிக்க மாட்டாங்க. எதிர்த்ததால நாம திசை தெரியாம போய் அழிவோம். என்னைக்குமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், திறனும் அறிவும் நல்லாக்கமும் உள்ளவர்கள் யாரையும் அழிக்க மாட்டார்கள். ஆனால் அவரை எதிர்த்தால் நம்மை நாமே அழித்துக் கொள்ளும் நிலை உருவாகும். இதான் இங்க வள்ளுவம் சொல்றது. கெடல் வேண்டின் கேளாது அடல் வேண்டின். ஆனா நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சினா இது போன்ற திறன் மிக்கவரை இவர்களிடம் எந்த பிணக்கும் இல்லாமல் இணக்கமாக இருந்தால் அவர்கள் நம்மை அழகாக ஆற்றுவித்து வழிகாட்டி நெறிகாட்டி நம்மை உயர்த்துவார்கள். இல்லை என்றால் நம்மை நாமே அழித்துக் கொள்ளும் நிலை உறுதி.